இறைவா, அனைத்தும் நீ. நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் திருவடிகள் சரணம். அகத்திய மாமுனிவர் உரைத்த உலகோர் நன்மைக்காக தீபங்கள் ஏற்றுவது குறித்த இரகசிய வாக்கு. சித்தன் அருள் 1054 அன்புடன் அகத்தியர் வைகுண்ட ஏகாதசி வாக்கு. தீபங்கள் ஏற்றும் பொழுது எத்தனை தீபங்கள் ஏற்றுகின்றீர்களோ அத்தனை உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பது ஏன் முக்கியம்? வணக்கம் அடியவர்களே. விடை தெரியாத சில கேள்விகள். 1. தீபம் ஏற்ற ஏன் எங்கள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் வருகின்றது? 2. அனுதினமும் எனது இல்லத்தில் தீபங்கள் ஏற்றுகின்றேன். ஆனால் ஏன் எங்கள் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகவில்லை? 3. பல முகம் தீபம் ஏற்றி பிரகாசமாக இருந்த எங்கள் குடும்பம் ஏன் இப்போது இந்த நிலை? 4. தீபங்கள் ஏற்றியும் ஏன் எங்கள் குடும்பத்தில் கர்மாக்கள் நீங்கவில்லை? எங்கு தவறு நடக்கின்றது? 5. தீபங்கள் ஏற்றியும் ஏன் மனக்குழப்பங்கள் மட்டும் எங்கள் குடும்பத்தில் நீங்கவில்லை? இன்னும் பல கேள்விகளுக்கு நம் அன்பு குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் அளித்த வாக்கு. அதனை நன்கு உள்வாங்கி உங்கள் இல்லங்களில் செயல்படுத்த நலம். டிசம்பர் 14, 2021 அன்று ஏகாதசி திதியில் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொதுவாக்கு. ஆதி ஈசனின் பொற்பாதம் பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். உலகம் இருளில் போய்கொண்டு இருக்கும் வரும் காலங்களில் இதனையும் மீட்க பின்பு இறை வழிபாடு மிக மிகச் சிறந்தது என்பேன். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. இதனையும் உணர்ந்து வள்ளல் ராமலிங்க அடிகளின் பின் அவந்தன் பாதையை பின்பற்றினால் அனைவரும் பிழைத்துக் கொள்வது உறுதி. உறுதியாக இவைதன் உண்டு என்பேன். உண்டு என்பதற்கிணங்க வருத்தங்கள் இனிமேலும் குடிகொள்ளும். இதனையும் உணர்ந்து சொல்கின்றேன். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சொல்கின்றேன் தீபங்கள் ஏற்ற தெளிவுகள் பெருகும் என்பேன். ஆனாலும் மனிதனுக்கு தீபங்கள் எவ்வாறு ஏற்றுவது என்பதை கூட தெரியாமல் போய்விடுகின்றது. பின் நவதானியங்கள் இட்டு அதன் மேலேயே தீபத்தை இடுதல் வேண்டும். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அல்லது இவை என்று கூற பின் இதற்கு மேலும் பின் இவை என்று கூற பச்சரிசி அதனை மாவாக இட்டு அதன் மேலேதான் தீபம் ஏற்ற வேண்டும். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. இவ்வாறு ஏற்றினால்தான் பின் இவை தன் உணர சில உயிரினங்கள் அதை உண்டு வர சில கர்மாக்கள் தொலையும் என்பேன். அவைதன் மகிழ்ச்சியும் இருக்குதப்பா அதனுள்ளே. அவை மகிழ்ச்சியுற இவந்தனும் மகிழ்ச்சியாக இருப்பான். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அதை தெரியாமல் தீபங்கள் ஏற்றிவிட்டால் மனக்குழப்பங்கள் மாறும் என்பதையெல்லாம் பொய்யே அப்பா. அப்பனே இதனையும் தெரிந்து கொண்டு இனிமேலும் இவ்வாறு இடுங்கள் என்பது மெய்யே. நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அவை மட்டும் இல்லாமல் தீபங்கள் ஏற்றும் பொழுது எத்தனை தீபங்கள் ஏற்றுகின்றீர்களோ அத்தனை உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பது முக்கியம் என்பேன். இவ்வாறு கொடுத்தால்தான் சில நல்பல செய்திகள் இல்லம் தேடி வரும், நல்லவையும் நடக்கும் என்பேன். ஆனாலும் சில மனிதர்களுக்கு இவை தெரிவதே இல்லை என்பேன். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. பின் ஏதோ இதனை என்றும் தீபம் ஏற்றிவிட்டால் அனைத்தும் நடக்கும் என்பது உறுதியாக பின் ஆனாலும் இவை தன் நடந்துவிட்டாலும் பிற்பகுதியில் குறைவாகிவிடும். அதனால்தான் இவைதன் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பேன். நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு. இதனையும் அறிந்து ஒவ்வொரு இல்லத்திலும் இனிமேலும் குழப்பங்கள் வரும். குழப்பங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு இனியும் சொல்லிவிட்டேன். நிச்சயமாய் தீபங்கள் யான் சொல்லியவாறே கடைப்பிடியுங்கள், போதுமானது என்பேன். வணக்கம் அடியவர்களே. நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி தீபங்கள் ஏற்றி ஜீவராசிகளுக்கு அனுதினமும் இட்டுக்கொண்டே வர குருநாதர் அருளால் நலன்கள் உண்டாகும். தீபங்கள் ஏற்றும் பொழுது எத்தனை தீபங்கள் ஏற்றுகின்றீர்களோ அத்தனை உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பது முக்கியம். இவ்வாறு கொடுத்தால்தான் சில பல நல் செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரும். உங்கள் இல்லத்தில் நல்லவையும் நடக்கும். இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். அனைவர் இல்லங்களிலும் சந்தோஷங்கள் பொங்கட்டும். தர்மம் செழிக்கட்டும். தர்மம் தலை நிமிரட்டும்.
ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்.